ஏங்க சொல்லுமா. எனக்கு ஒரு சந்தேகம். பொண்ணுங்க நாங்க எங்க அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் ஒல்லியா தானே இருக்கோம். புருஷன் வீட்டுக்கு வந்தோடனே இப்படி குண்டாயிரமேயா? அதுதாம்மா அப்பன் காசுக்கும் புருஷன் காசுக்கும் உள்ள வித்தியாசம். என்னது? இல்லம்மா, டின்னர் போலாமா? நைட்டு போலாமா? நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். டின்னருக்கு போய் போய் தான் இப்படி டின்னு மாதிரி ஆகிருக்கா. இதுல வேற வித்தியாசமா. வாழ்க்கையை பத்தி ஒரு தத்துவம் சொல்லுங்களேன். வாழ்க்கையை பத்தி ஒரு தத்துவமா? ஒண்ணும் இல்லம்மா, மஞ்சளா இருக்கிற எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சா வெள்ளையா சாறு வருது. அதுவே வெள்ளையா இருக்கிற முட்டையை உடைச்சா மஞ்சளா கரு வருது. அவ்வளவுதான் வாழ்க்கை. என்ன காலையில இருந்து ஒரே தலை சுத்தலா இருக்குங்க. இப்படி வா. ஏன் மருந்து எதுவும் தர போறீங்களா? இல்ல, காத்து நல்லா வருதான்னு பாக்குறேன். காதல் கசக்குதையா. அதான் கசக்குதுன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் அதை பண்ற? என்ன பண்றது, கீரையும் பாவக்காயும் தான் கூட கசக்குது. ஆனா அதுல நிறைய சத்து இருக்குன்னு சொல்றாங்களே, அது மாதிரிதான் இதையும் நினைச்சேன். நீ எவங்கிட்டயாவது சிக்கி சின்ன பின்னமாக போற, அது வேணா தெரியுதுடி. தெரியுது. ஹலோ சார், நான் பேங்க்ல இருந்து வீணா பேசுறேன். ஏமா, பேங்க்ல இருந்துகிட்டு எதுக்குமா வீணா பேசுற? ஏதாவது புரோஜனமா பேசுமா. சார், நான் பேங்க்ல இருந்து வீணா பேசுறேன். அததாம்மா நானும் சொல்றேன். பேங்க்ல இருந்துட்டு ஏமா வீணா பேசுற? ஐமா போனேன். டார்லிங், நான் சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும். ரொம்ப நேரம் இருக்க முடியாது. ஏன், உங்க அம்மா அப்பா தேடுவாங்களா? இல்ல, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த என் பொண்ணும் பையனும் தேடும். ஒரு தேங்காய் சட்னி ஒழுங்கா அரைக்க துப்பு இல்ல. இதுல 4 வருஷம் போய் இன்ஜினியர் கிழிச்சிட்டு வந்தாங்களா? கிழிச்சிட்டு. யோ, நான் படிச்சது இன்ஜினியரிங், கேட்டரிங் கிடையாது. நான் படிச்ச இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து உன் மாமியார் வீட்டுல போய் எப்படி தேங்காய் சட்னி அரைக்கணும், தக்காளி சட்னி அரைக்கணும், பருப்பு குழம்பு வைக்கணும்னு சொல்லியா கொடுத்து அனுப்பிட்டாங்க. ஏப்பா, இதுல வந்து G5 ஓபன் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்றது? அக்கவுண்ட் ஆட் பண்ணிட்டீங்களா? அதுவும் ஆட் பண்ணிட்டேனே. அப்ப எனக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பி செக் பண்ணி பாருங்க, ஏறுதான்னு பாப்போம். அப்படியா? சரி. ஏமா, இந்த காதலிக்கு மனைவிக்கு என்ன வித்தியாசம்? அப்படி கேளுங்க. எடுத்தெறிஞ்சு பேசுனா அது காதலி, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல இருந்தே வீசுனா அதுதான் மனைவி. ஏங்க, காதல்னா என்ன? காதல்னாவா? நம்ம விரும்புற பிள்ளைக்கு பாதாம், பிஸ்தா, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, அப்புறம் செருப்பு, அது கேட்கிற ட்ரெஸ், அப்புறம் பியூட்டி பார்லரு, அதுன்னு அழைச்சிட்டு போய் அட்டு மாதிரி இருக்கிற ஃபிகரை லட்டு மாதிரி ஆக்கி அடுத்தவனுக்கு தாரவாத்து கொடுக்கறது தான் காதல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்லயே சுவையான பிரியாணி எப்படி செய்யறதுன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அது ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், காலையில கறி எடுத்து வீட்டுல கொடுத்துட்டு உங்க அண்ணன் மதியம் வரான்னு சொன்னா போதும், மதியம் சுவையான பிரியாணி ரெடி. ஏங்க சோகமாவே இருக்கீங்க? அத நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் சோகமா இருக்கீங்க? எனக்கு யாரும் வேணாம், நிம்மதி மட்டும் போதும். அதுக்கு எங்க போறது? அதுக்கு கோமாவுக்கு தான் போகணும். அது ஒரு நாள் நடக்குமா? எப்படி? அதான் உன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கனே. விருந்தில் ரசம் இல்லாததால் திருமணத்தை நிறுத்திய மணமகன். பயப்புல கொடுத்து வச்சவன் எவ்வளவு நேக்கா பயப்புல கல்விட்டு போயிருக்கான் பாத்துக்கு. அப்பெல்லாம் இந்த கிறுக்கு புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது. என்னது? ஒண்ணு இல்லவா, நீ போய் ரசம் வச்சிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும். என்னது? எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்குமா விசேஷம் சொன்னேன். நிம்மதியே இருக்க மாட்டேங்குதியா? பணம் இருந்தா நிம்மதி இருக்காது. அப்ப பணம் இல்லைன்னா நிம்மதி இருக்குமா? அதுதான் இல்ல. நிம்மதியோட சேர்த்து சோத்துக்கும் வழி இருக்காது.
ஏப்பா ஆடு வேணும்னு லோன் கேக்குறீங்கல்ல, உங்களுக்கு ஏதாவது முன் அனுபவம் இருக்கா? இருக்கு மேடம். என்ன இருக்கு? வாரத்துக்கு 3 தடவை மட்டன் எடுத்து சாப்பிடுவேன் மேடம். சும்மா நல்லி போடாவே எப்படி அனுபவம்? அந்த ஆட்டோட சேர்த்து இவனையும் வெட்டுங்களா? லோன் கேட்க மூஞ்சிய பாரு.